மயில வந்து மாசமா இருக்கிறது ஒரு வழியா வந்து கோமதிக்கும் பாண்டியனுக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க வீட்ல இருந்து வரதை வந்து அந்த பார்த்துட்டு இவ என்ன இந்த வீட்ல இருந்து வரா, இவ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கும் தெரியல, முதல்ல வா நம்ம போய் அவளை விசாரிப்போம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்து அவ வந்து நம்மளுக்கு தான் தேவையே கிடையாதுன்னு இனிமே வந்து அவள்கிட்ட என்ன விசாரிக்கிறது, வாங்க நம்ம அந்த வீட்லயே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு போனோம்னா ஒரு முடியாதவங்க வந்து படுத்திருக்காங்க. அம்மா அங்க வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போனுச்சுல அப்படின்னா, ஆமாம்மா அவ என்னோட கேரக்டர் தான் வந்து என்ன பாத்துட்டு இருக்கா, இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றாங்க. என்ன வீட்டு வேலை செய்யறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அவளுக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுதா, அதனால வந்து அவ குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கோமதி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்றீங்க, அவளுக்கு டைவர்ஸ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அவ வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாளா, ஆனா வந்து அப்படி சேர்ந்து வாழ்றதுல வந்து அவங்க ஃபேமிலில யாருக்கும் விருப்பம் இல்லையா, அதனால வந்து டைவர்ஸ் கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து பாண்டியன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா அம்மா ஏதோ சொன்னீங்களே குழந்தைன்னு அப்படின்னாங்க. ஆமாம்மா அவ மாசமா இருக்கால, அதுக்கு அவ குழந்தைய பாத்துக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்றாங்க. இப்பதான் வந்து எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரியுது. அதை கேட்டுட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க நம்ம